தோசை சப்பாத்தி சூடான சாதத்துக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான். முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒன்ஸ் வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒன்ஸ் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதனோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் முட்டையை உடச்சி ஒன்றொன்னா ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். அடுத்து மூடி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.